வணக்கம் நண்பர்களே. நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது லிஸ்ட்லேயே இல்லை, பழைய ஓய்வூதிய திட்டம் தமிழக அரசு ஊழியர்கள் எடுத்த அதிரடி முடிவு அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றாக மத்திய அரசு தற்போது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்துள்ள நிலையில், இந்த ஓய்வூதிய திட்டத்தில் சுமார் 23 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் பயன்பெற உள்ளார்கள். இந்நிலையில் தமிழகத்திற்கு பழைய ஓய்வூதிய திட்டம்தான் வேண்டும் என அரசு அலுவலர் ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அறிக்கை ஒன்றையும் அமைப்பு வெளியிட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கு கடந்த 24ஆம் தேதி நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இந்த திட்டம் மூலம் மத்திய அரசு ஊழியர் ஒருவர் ஓய்வு பெறுவதற்கு முன் 12 மாதங்களில் எடுக்கப்பட்ட சராசரி அடிப்படை ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக பெறுவார். முழு ஓய்வூதிய தொகையை பெறுவதற்கான தகுதியாக பணிக்காலம் 25 ஆண்டுகளாகும். 25 ஆண்டுகளுக்கு குறைவாக அரசு பணியில் இருந்து 10 ஆண்டுகளுக்கு மேல் உள்ளவர்களுக்கு ஓய்வூதிய தொகை விகிதாச்சார அடிப்படையில் கணக்கிடப்படும். தற்போதைய ஓய்வூதிய திட்டத்தில் ஊழியர்களின் பங்களிப்பு 10%, மத்திய அரசின் பங்களிப்பு 14% உள்ளது. புதிய ஓய்வூதிய திட்டத்தின்படி மத்திய அரசின் பங்களிப்பு 18% உயர்த்தப்படுகிறது. இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் சுமார் 23 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் பயன்பெற உள்ளார்கள். தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவர் அமித்குமார் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளதாவது, புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றாக மத்திய அரசு தற்போது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்துள்ளது. பழைய ஓய்வு திட்டம் தான் வேண்டும் என்று நாடு முழுவதும் நடைபெறும் போராட்டங்கள் தான் ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தை அறிவிக்கும் நிலையை ஏற்படுத்தியது. அந்த திட்டத்தில் உள்ள சில முக்கிய அம்சங்களை வரவேற்கிறோம். ஆனால் அந்த திட்டத்தை தமிழக அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கு அமல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் கோராது. 1/4/2003 தேதிக்கு பிறகு அமல்படுத்தப்பட்டுள்ள பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை முழுமையாக ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் ஒன்றியத்தின் நிலைப்பாடு ஆகும். ஓய்வூதிய ஒழுங்கற்று ஆணையத்துடன் தமிழக அரசு இதுவரை ஒப்பந்தம் செய்யவில்லை என்பதால் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வதில் பிரச்சனைகள் எழாது, இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.